அண்ணனோட படம் இந்த 2 நாள்டா. நாங்க என்ன ஜனவரி 9ல இருந்து நாங்க அந்த டேட் ரிலீஸ் டேட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். One last time. Honorable Chief Minister of Tamil Nadu C. Joseph Vijay sir in ஜனநாயகன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் எங்க தியேட்டர் பேரே வந்து அதுக்கப்புறம் அண்ட் டிக்கெட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஓபன் பண்ண few minutesலயே 10,000 plus டிக்கெட்ஸ் வந்து கமலால வந்து சேல்ஸ் ஆச்சு. மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா கேட்கறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டே கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ கேட்கறாங்க. இங்க இருக்கதே 1000 சீட்டு தான். அதை எப்படி நம்ம ஒரு 10,000 பேர் ஒரு 25,000 பேருக்கு எப்படி நம்ம 1000 சீட் அலோகேட் பண்றதுங்கிறது அந்த டைட்டில் கார்டை பாக்குறதுக்கே வந்து அத்தனை பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. திருவிழா வரது வந்து நம்ம 23ஆம் தேதியில இருந்து திருவிழா ஆரம்பிக்குது. 15 நாளைக்கு திருவிழா தான் கொண்டாடலாம். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தியேட்டர்னாலே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வைப். இன்னும் உங்களை பார்த்தா இன்னும் பயங்கர வைபா இருக்கு. ஜனநாயகன் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா. எவ்வளவு கால்ஸ் வருது? நான் கால் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல. எவ்வளவு கால் வருது? நீங்க இன்டர்வியூக்கு தான் கால் பண்ணீங்களா இல்ல டிக்கெட்டுக்கும் சேர்த்து கால் பண்ணி? அதுவும் வேணும். பாத்தீங்களா இந்த மாதிரி தான். டிக்கெட் எடுக்காம யார் இருப்பாங்க தமிழ்நாட்டுல? ஏன்னா வந்து மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா கேட்கறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டே கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ கேட்கறாங்க. இங்க இருக்கதே 1000 சீட்டு தான். அதை எப்படி நம்ம ஒரு 10,000 பேர் ஒரு 25,000 பேருக்கு எப்படி நம்ம 1000 சீட் அலோகேட் பண்றதுங்கிறது ஸ்டார்டிங் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல நம்ம டிக்கெட்ஸ் கொடுக்கணும், இது அஃபிஷியல்ஸுக்கு கொடுக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இபி டிபார்ட்மெண்ட், இங்க ப்ளஸ் தெரிஞ்சவங்க நீங்க கேட்குறீங்க எல்லாருக்கும் நம்ம ஆனர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாருமே 5 டிக்கெட் 6 டிக்கெட்கும் போது ஒரு டிக்கெட் தான், நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி வரணும். அண்ட் உள்ளதே வந்து ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் படம், இல்லை தனுஷ் சார், சிம்போன படம் எல்லாமே ப்ரெஷர் வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது விஜய் சாரோட படம், அது வந்து ஒன் லாஸ்ட் டைம் 34 years 69 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு, லாஸ்ட் 69th ஃபிலிம். அப்படிங்கும் போது ப்ரெஷர் வந்து ஃபேர்வெல் மூவிங்கும் போது இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அண்ட் முக்கியமா வந்து அந்த டைட்டில் கார்டை பாக்குறதுக்கே வந்து அத்தனை பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. எவ்வளவு ஃபோன் கால்ஸ் வருது? ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா எவ்வளவு சொல்வீங்க? ஒரு நாளைக்கு என்ன எப்படியும் ஒரு 400 to 500 கால்ஸ் வந்து 400 to 500 கால்ஸ். சரி, இப்போ செலிபிரிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா கோலிவுட் சினிமால நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேனா இருக்கிறாங்க, தளபதி ஃபேனா இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க அதுவும் ஃபேன்ஸோட பார்க்கணும்னு நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சோ அவங்க கிட்ட அவங்க சைடுல இருந்து கால்ஸ் அதான் நான் சொன்னேன், செலிபிரிட்டி சைட்ஸ்ல இருந்து வருது. ஆடியன்ஸ் பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிவீல் பண்ணனும்னா யாராச்சும் இந்த மாதிரி கேக்குறாங்க, என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி யாராவது இருக்காங்களா? இல்ல, நீங்க வாங்க, FDFS கூட வாங்க, யூ கேன் கேப்சர் many VIPs, அது வந்து கேரண்டி. பட் ஏன்னா எல்லாருமே இப்ப சினிமால இருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பா எல்லாருமே விஜய் சார் ஃபேனா இருக்கும்போது ஏன் சினிமால இருக்கவங்க விஜய் சார் ஃபேனா இருக்க முடியாது? சோ இப்ப இருக்க நிறைய ஹீரோஸா இருக்கலாம், டைரக்டர்ஸா இருக்கலாம், எல்லாருமே விஜய் சாரோட படம் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாருமே விஜய் சார் படத்தை பார்க்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கிரேஸ், அவ்வளவுதான். அப்போ வந்து அவங்க ஒரு செலிபிரிட்டி, இப்ப அவங்க ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, அது எதுவுமே கிடையாது. முதல்ல நான் விஜய் சாரோட ஃபேன் பாய், அதுக்கப்புறம் தான் நான் என்னவோ அப்படின்னு. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முதல்ல தளபதியானோட வெளிய அட்டையரே வந்து இப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்குல இருந்தா எல்லாம் எப்போ இருந்து இப்படி? அது கொஞ்சம் நாளாவே தான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, கட் டவுன் பண்ண போன் யாருன்னே தெரியாம பாக்கெட் வந்து போனை கட் டவுன். அது வந்துட்டே தான் இருக்கு. 500 கால்ஸ்னா அப்ப என்ன? அதான் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு, மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே. பட் முடிஞ்ச வரைக்கும் we are able to attend. என்ன ஒரு லிமிட்டுக்கு மேல பண்ண முடியல, அவ்வளவுதான். அண்ட் டிக்கெட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஓபன் பண்ண few minutesலயே 10,000 plus டிக்கெட்ஸ் வந்து கமலால வந்து சேல்ஸ் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து அது 20,000 மாறி இன்னும் கவுண்டிங்ல இருக்கு. ஸோ அப் டு மண்டே வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 days வந்து கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட், மண்டே வரைக்கும். அண்ட் டியூஸ்டேக்கு மேல வந்து இப்போ புக்கிங்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அட்வான்ஸ்ல ரொம்ப நல்லா போயிருக்கு. டியூஸ்டே, வெனஸ்டேவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக்கே கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட்டா தான் இருக்கு, 2 ஸ்கிரீனுமே, ஆல் ஷோஸுமே. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு கட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, ஆக்டர் விஜய் அவரோட பேஜ்ல இருந்து வந்திருந்துச்சு. ஃபுல்லா சிஎம் அவர்கள் கோட்டோட வந்து வர மாதிரி அந்த டிரான்சிஷன் பயங்கர கூஸ்பம்ஸா இருந்துச்சு. வந்து ஐயோ அத கண்டிப்பா பார்த்தே ஆகணுமே, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி நீங்க வந்து தியேட்டர்ல ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கீங்களா ஃபேன்ஸ்க்கு? என்ன மாதிரி? கண்டிப்பா அது சர்ப்ரைஸ்ங்கனால தான் ரிவீல் பண்ணாம வர்க் பண்றாங்களா? அதுக்கு நானும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குழுவெல்லாம் இல்ல, நானு தெரிஞ்சவங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இல் பி ஒரு ஸ்டார்டிங். உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க வாங்க போற டிக்கெட்ல என்ன இருக்கும்? எப்பவுமே இந்த மூவியோட இருக்கும், டைமிங் இருக்கும், என்ன சீட்னு இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். இப்ப இனிமே நீங்க வாங்க போற டிக்கெட்ல ஜனநாயகனுக்கு மேல ஒன் லாஸ்ட் டைம் Honorable Chief Minister of Tamil Nadu C. Joseph Vijay sir in ஜனநாயகன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் எங்க தியேட்டர் பேரே வந்து அதுக்கப்புறம் தான் இதே வருது. அதுக்கப்புறம் தான் சோ இது ரிவீல் பண்ணிட்டீங்க? ரிவீல் பண்ணாம சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணாம கண்டிப்பா இருக்கு. ஓகே,
இப்போ இந்த 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய ஹியூஜ் சர்ப்ரைஸ், ஒரு மிராக்கிள்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கிட்ஸ் குழந்தைங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களும் யங்ஸ்டர்ஸும் இப்போ நினைச்சா குழந்தைங்க நினைச்சு இப்போ நாங்க வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு தியேட்டருக்கு பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? see அது ரூல்ஸ் படி we are not supposed to allow anyone Okay. below 18. ஸோ வந்து அந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பா நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். Okay. பட் நீங்க சொல்லும் போது அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா விஜய் மாமா வராரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்து அது வந்து ஓட்டு ஏறினதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கட்டும், இல்ல வந்து அத்தனை ஜென்ரேஷனையும் வளர்த்ததே விஜயனா தான். இப்ப கண்டிப்பா நீங்களா இருக்கட்டும், ஏன்னா நீங்களும் லைலான்னு சொன்னீங்க, நானும் லைலா. ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம வந்து விஜய் சாரை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். கண்டிப்பா. விஜய் சாரை பார்த்து தான் ஊட்டி விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு உனக்கு எக்ஸாம் டைம் ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னா அது விஜய் சார் படமா தான் இருக்கும். ஸோ விஜய் சார் படம் டிவியில வந்தாலே நம்ம போய் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க குட்டீஸ் போய் ஆடுறதா இருக்கட்டும், அந்த மொத்த கிட்ஸுமே விஜய் சாருக்கு எப்படின்னா குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பையும் அட்ராக்ட் பண்ற வெரி ஃபியூ ஹீரோஸ்ல டாப்ல இருக்கிறது வந்து விஜய் சார் தான். ஸோ அப்படி இருக்கும் போது அவர் படத்துக்கு வந்து கிட்ஸை அலோவ் பண்ண முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அப்போ கிட்ஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்கள தியேட்டர்ல அலோவ் பண்ண முடியாதுங்கிறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. ஓகே, இப்போ சிஎம் ஆயிட்டாங்க. சிஎம் ஆனதுனால நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்பேஸ வந்து ஃபில் பண்றதுக்கு இவங்களால முடியும்னு யாராலையுமே முடியாது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன், ஒரே தளபதி, ஒரே தலை. ஸோ வந்து தளபதி இடத்துக்கு வந்து யாருமே வர முடியாது. யாரும் இப்போ இருக்கவங்களும் வர முடியாது, ஒருத்தவங்க பிறந்து வர முடியாது. பட் we have lot of stars doing really well and அவங்க நிறைய நல்ல படங்கள் இப்போ கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குமே தவிர விஜய் சார் இடத்த எடுத்துக்க முடியும்னா அது வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா 77ல வந்து எம்ஜிஆர் சார் ஜெயிச்சார் எலெக்ஷனை. அதுக்கப்புறம் 2026ல அந்த மேஜிக் வந்து அப்படியே ரீக்ரியேட் ஆயிருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது வந்து அவர் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா, மக்கள் வந்து அவரை எவ்வளோ லவ் பண்ணா அவருக்கு இந்த சக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஓட்டு போட்டது காரணம் அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே விஜய் சார் ஃபேஸ் அது மட்டும் தான் பிராண்ட், அவர் ஃபேஸ் மட்டும் தான் பிராண்ட். ஸோ நம்ம ஓட்டு போட்டது எல்லாமே நம்ம ஏரியால நின்றவங்களை தாண்டி விஜய் சாருக்காக நம்ம போட்ட ஓட்டு தான் மொத்தமுமே. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் ஒரு பெரிய பிரச்சனையை தாண்டி இப்போ வந்து தியேட்டர்ஸை வந்து ரீச் பண்ணுது, இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வேற எந்த படத்துக்கு இருந்திருக்கா? நிறைய படத்துக்கு விஜய் சாரோட லியோக்கு இருந்திருக்கு, விஜய் சாரோட கோட்டுக்கு இருந்திருக்கு. கூட விஜய் சாரோட படமா தான் இருக்கு. இல்ல we had it for ஜெயிலர், we had it for விக்ரம், அதுக்கப்புறம் வந்து கூலிக்கு இருந்துச்சு, இப்போ அடுத்து ஜெயிலர் 2க்கு இருக்கும், அரசனுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் குட் பேட் அக்லிக்கு இருந்துச்சு. எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் ஒன் லாஸ்ட் டைம் ஒரு ஃபேர்வெல் மூவிங்கும் போது அதுக்கு வந்து பீக் எதிர்பார்ப்பு, அது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. இது ரெண்டுமே இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு, சோகமாவும் இருக்கு. அண்ணனோட படம் இந்த 2 நாள்லடா, நாங்க என்ன ஜனவரி 9ல இருந்து நாங்க அந்த ரிலீஸ் டேட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜனவரி 9 வந்தா கூட தளபதி விஜய்னு வந்திருக்கும் டைட்டில் கார்டு. இப்ப சில மாசத்துக்கு அப்புறம் வரனால ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார். அதுவும் அந்த கோட் அட்டையர்லாம் ஏஐல பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆமா, அது ரீசன்ஸ் ஆர் வாங்கி some few seconds and minutes ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ரியலி எக்ஸைட்டட். அதான் நான் சொன்னேன், நீங்க வந்து படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம், ட்ரெய்லரை பண்ணுவோம், டீசரை பண்ணுவோம். அண்ணன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட்டை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 190 days வெயிட் பண்ணி தான் சென்சாரே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மேஷப் வந்து உங்களுதுல ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ட்ரெண்டிங். இப்போ நீங்க என்ன மாதிரி மேஷப் பிளான் பண்றீங்க? கண்டிப்பா ஒரு மேஷப் ஒன்று இருக்கும். பட் ரீ ரிலீஸ்னா வில் டூ இட் ஃபார் ஒரு 15 minutes போடுவோம் மேஷப். இது அவ்வளவு நேரத்துக்கு போட முடியாது, ஏன்னா படமே வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் போது நிச்சயமா ஷார்ட்டா ஒரு சூப்பர் மேஷப் ஒன்று இருக்கு. அட்டையர்ல இருந்து நீங்க பேசுறது வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு பெரிய தளபதி ஃபேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா அது தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ரேங்கிங் இருக்கும், அது வந்து நீங்க வந்து ரேங்க் பண்ணணும். பிளைண்ட் ரேங்கிங் கோர்த்து விட்டுறாதீங்க, கோர்த்துலாம் விடுற மாதிரி இருக்காதுங்க, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸ்டில் இப்போ நீங்க வந்து எந்த படத்தை நீங்க ரொம்ப லைக் பண்றீங்க அப்படின்றது தான். அப்ப என்ன கேட்றோம், எது லைக் பண்றீங்க பிளைண்ட் ரேங்கிங்ல வந்து? சரி வாங்க 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 லெட்ஸ் கோ. அதாவது 2 பிளைண்ட் ரேங்கிங். ஒன்னு வந்து என்னன்னா மாஸ் படங்கள், இன்னொன்னு வந்து லவர் பாயா இருப்பாரு இல்லையா? லவர் பாயா வந்து எங்கெல்லாம் வந்து கியூட் விஜய் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்கள். ஃபர்ஸ்ட் மாஸ் படங்கள்ல முதல் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து வேலாயுதம். அதுக்கு வந்து என்ன நம்பர் கொடுப்பீங்க? 1 to 10. 1 to 10ல வேலாயுதம்க்கு என்ன நம்பர்? வேலாயுதம் வந்து
டைரக்டர் மோகன் ராஜா சார் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. ஓகே அண்ட் அந்த படம் வந்து ஐ திங்க் எனக்கு கமலால வந்து 1 day லேட்டா போட்டோம் வேலாயுதம். அப்போ வந்து இந்த ரீல் பெட்டி எடுத்துட்டு வர கான்செப்ட் இருக்கும், அப்போ டிஜிட்டல் கிடையாது. அப்போ கோயில்ல இருந்து பூஜை பண்ணி அந்த ரீல் பெட்டி அந்த வண்டியில தூக்கிட்டு வரதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு. அப்ப நம்மள கொஞ்சம் கிட்ஸா இருந்திருப்போம். அப்போ நீங்க அதை எப்படி பாத்தீங்க? இல்ல அப்போ வந்து நம்ம கதை சொல்லும்போது இவ்வளவு கூட்டமோ அப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்ப நம்ம இமேஜின் பண்ணிட்டு மன்னன் படத்துல டிக்கெட் வாங்க லைன்ல நிப்பாங்கல்ல, அந்த ரஜினி சார் கவுண்டர் பண்ணி வரணும், அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு பாத்துக்கணும் போல. வேலாயுதம் வந்து ஒரு 5th place. ஓகே பிகில். இப்பதான் நீங்க அடுத்தடுத்து என்னென்ன வச்சிருப்பீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. பிகில்ல வந்து ஸ்டார்டிங் வந்து உண்மையாயிடுச்சுல, யார் ஏரியா தெரியும்ல, சிஎம் ஏரியாங்கிறது வந்து உண்மையாயிடுச்சு. அண்ட் அது லேடிஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பூஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு அதுல விஜய் சார் வந்து பெண்களுக்கு வந்து அந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது வந்து இப்ப சிங்கப்பெண் திட்டம் வரைக்கும் he was always been far and helpful for the female for the girls always. பிகில் வந்து ஒரு 6th place. ஓகே திருப்பாச்சி. ஆஹா திருப்பாச்சி எல்லாம் திருப்பாச்சி ரீ ரிலீஸ் ஆக போகுது, பேனர் நீங்க பாத்திருப்பீங்க. திருப்பாச்சி ரீ ரிலீஸ் ஆக போகுது. திருப்பாச்சி வந்து அந்த மியூசிக் அப்படியே காலை வைக்கும் போது அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒண்ணுதானே வச்சிருக்கீங்க, அப்ப அவர் காலை வைக்கிறதுனா அதெல்லாம் யோசிச்சு வந்து சொல்லுங்க. சென்னை காலை எடுத்து வைக்கும் போது அப்படியே சொத்தி வைப்பாரு. 4th place. ஓகே போக்கிரி. ஆஹா நான் என்ன சொன்னேன், போக்கிரி பொங்கலுக்கு ஆர்டினரா இருக்கட்டும், சட்டைக்கு மேல சட்டை போட்டதா இருக்கட்டும், எல்லாமே போக்கிரியில இருந்துதான். போக்கிரி வந்து 2nd place. இன்னும் அது ஒரு சம படம் இல்ல, கோட். ஐயோ கோட்ல வந்து அன்றே கணித்தார் விபி சார் மாதிரி விசில் போடுங்கிற பாட்டை வந்து அன்றே விபி சார் வந்து இது பண்ணியிருந்தாரு. அண்ட் கோட் வந்து எனக்கு ஏன் வெரி 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 ஸ்பெஷல்னா, கோட் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் போய் வந்து சிஎம் சாரை மீட் பண்றேன். நான் மீட் பண்ணது வந்து கோட் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்ல. வெரி ஸ்பெஷல். ஆமா பட் வந்து இப்போ இருக்கு என்னென்ன ஸ்பாட் அவைலபிளா இருக்கு எனக்கு? இப்போ வந்து உங்களுக்கு 1 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 சொன்னேனா சொல்லல இன்னும் 1 3 7 8 9 10. ஓகே 7th place. ஓகே மெர்சல். ஐயோ ஏங்க இன்னும் 1 இருக்கு, 3 இருக்கு. ஆமா இன்னும் படங்கள் இருக்குல்ல. ஆமா இருக்கு. ஓ நோ மெர்சல் வந்து அடுத்து கத்தி இருக்கான்னு தெரியல. மெர்சல் கத்தி வந்து எப்படின்னா எத்தனை வாட்டி போட்டாலும் வந்து அந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஆலப்போறான் தமிழன் வந்து பீக் வைபு. இப்ப சிஎம் சார் பர்த்டேக்கு திருப்பி ரீலீஸ் பண்ணிருந்தோம். எத்தனை வாட்டி மெர்சல் கத்தி கமலால போட்டிருக்கோம் கணக்கே இல்ல. அத்தனை வாட்டி போட்டாலும் ஃபுல் ஆச்சு அந்த படம். சோ வந்து மெர்சல் வந்து பட் எனக்கு வந்து 1 3 இருக்கனால நான் 8th கொடுத்துக்கிறேன். பட் சாரி மன்னிச்சிருங்க, அண்ணனோட எல்லா படமும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டிய படம் தான். இவங்க கண்டென்ட்டுக்காக என்ன தூண்டி விடுறாங்க, தயவு செஞ்சு கமெண்ட் திட்டிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்லையா, அதனால எப்படி சொல்லிட்டீங்க நீங்க? தெரி ஓகே தெரி வந்து 3rd place. ஓகே மாஸ்டர் 9 10 தானே இருக்கு. 9 10 இருக்கு, 1 இருக்கு. இல்ல 1 வந்து நான் ஒரு படத்துக்காக சேவ் பண்ணிருக்கேன். அது என்ன படம் எனக்கு இப்பவே தெரியுது. பட் இப்போ இந்த படத்துக்கு என்ன கொடுப்பீங்க மாஸ்டருக்கு? மாஸ்டர் வந்து எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து காப்பாத்தின படங்க. அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா 9 10ல சொல்ல முடியாது. நீங்க ஸ்டாரா வேணாலும் போட்டுக்கோங்க, ஹார்ட்டா வேணாலும் போட்டு அதை வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா ரிவைவல் ஆஃப் தமிழ் சினிமாவே மாஸ்டர் படம் தான். அந்த படம் வந்து எவ்வளவு பிடிச்சிருக்கு, அதுல வந்து விஜய் சார் எவ்வளவு மாசா இருந்தாரு, அதெல்லாம் உங்க கேள்விக்கு அப்பாற்பட்டு கோவிட் டைம் மக்கள் வந்து திரையரங்கத்துக்கு வர்றதுக்கு வந்து பயந்தாங்க, கோவிட் வந்துருமோன்னு. ஓடிடியில படங்கள் வந்து போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப மக்களை திருப்பி தியேட்டருக்கு வர வச்சு மொத்த தியேட்டர் ஓனர்ஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாத்தின படம் வந்து மாஸ்டர். ஸோ நிச்சயமா அதை வந்து நான் ரேட்டிங் வேணாம், அது வந்து ஒரு சேவ் பண்ண ஒரு மூவின்னு வச்சுக்கோங்க. ரேட்டிங் வேணாம், சேவ் பண்ண படம் அது எல்லாமே மக்களுக்கு நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப நம்பர் சொல்லி தான் ஆகணும். 9 10 1 9 தானே இருக்கு. ஓகே 9 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க நீங்களே. கில்லி 1 ஆல்வேஸ் கில்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் படம். ஓகே துப்பாக்கி எவ்வளவு பெரிய மாஸ், நீங்க வந்து 10 கொடுத்திருக்கீங்க. இந்த மைக்க கொடுத்துட்டு போயிட்டுமா? நான் திருப்பி நான் வந்து ஒன்ஸ் மோர் தானே ஃபேமஸ். திருப்பி ஒன்ஸ் மோர் போலாம். வேணாம் ஒன்ஸ் மோர் வந்து உங்களோட ஃபேமஸாவே இருக்கட்டும், ரொம்ப ஃபேமஸா இருக்க வேணாம். சோ 10 துப்பாக்கிக்கு. ஆனா உங்களுடைய பெட்டர் லக் வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி கத்தி வந்து இல்ல. கத்தி இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சொன்ன எல்லா படமும் நான் சொல்றேன்,
நீங்க வந்து கில்லி சொன்னீங்க, போக்கிரி எல்லாமே சொன்னீங்க, செம தெரி படங்க. சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் நான் நிறைய சேனல்ல கேட்டு பார்த்திருக்கேங்க. எனக்கு அவங்கள கேட்கணும்னு ஒரே ஒரு ஆசைங்க. ஏன்னா எப்பவுமே எங்களை கேட்டு எங்க ஒரு சங்கடமான நிலைமை தள்ளி விடுறாங்கல்ல. அடுத்த போனை கொடுங்க, படத்தை நான் படிக்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? நானும் வந்து எனக்குமே கஷ்டம் தாங்க, இதை நான் வந்து அக்செப்ட் அப்ப பண்ணிக்கிறேன். அந்த கேள்வி மட்டும் நான் படிக்கிறேன், கொடுங்க, நீங்க ஆன்சர் பண்றீங்க, பண்றீங்களா? இது வந்து நம்ம வந்து ஆஃப்டர் இந்த ஆஃப் ஸ்கிரீன்ல நம்ம வந்து இதை வந்து பேசி பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொரு இது உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பண்றாங்கல்ல, இதை கட் பண்ணாம போடுங்க. அண்ணா வந்து பயங்கரமான தளபதியோட வெறியம் போல. ஏன்னா ஒரு படம் சொல்லும் போது அவர் ஃபேஸ் எக்ஸைட் ஆகிட்டே இருக்கு. அவர் விட்டா எனக்கு ஆக்ரோஷமா இருக்கிறாரு. அவர் ஆமா அவர் வந்து நான் வந்து எந்த படத்தை 2-3ல சொன்னாலே காண்டாகிறாரு. அவருக்கு எல்லா படமும் எனக்கும் 1ல சொல்லணும் தான் ஆசை. ஆனா உங்க டீம்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, 1 to 10 கொடுத்துட்டாங்க. சோ மாசா வந்து விஜய் அவர்களே வந்து பிடிக்கும். அது அவர் சொல்ல டயலாக்ஸா இருக்கட்டும், அவருடைய டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே பிடிக்கும். ஆனா அவர் வந்து ஒரு கியூட்டா ஒரு சாக்லேட் பாயா வந்து இருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கு. அந்த மாதிரி படங்களும் ரொம்ப ஹிட். அதுவுமே நம்மள மாதிரி கிட்ஸ்க்கு வந்து பிடிக்கும். ஐ மீன் ஜென்சிக்கு வந்து பிடிக்கும். சோ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து அதை ரேட் பண்ணும், அதை வந்து நீங்க இப்ப ரேங்க் பண்ணும் பாருங்க. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து சச்சின். ஃபர்ஸ்ட் படம் சச்சின், நீங்க அதுக்கு என்ன ரேங்க் கொடுப்பீங்க? அது இப்ப ஃபர்ஸ்ட் படம் வரலாம்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் படம் சச்சின்லயே வந்து, ஏன்னா இப்ப சச்சின் இப்பதான் வந்து ரீரிலீஸ் ஆச்சு ரீசெண்டா. அந்த மாதிரி ஒரு விஜய் சாரை பார்த்தது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம விஜய் சார் வந்து ஆக்ஷன்லாம் பாத்துறோம். பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபன் ஃபில்டு விஜய் அண்ணனை பாக்குறது, லவ்வர் பாயா விஜய் அண்ணனை பாக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசை. 2 ஓகே. காவலன் வந்து எனக்கு இந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க லிஸ்ட்ல என்ன வச்சிருக்கீங்க, பயங்கரமா இருக்கும். பட் நீங்க லிஸ்ட்ல என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சோ நிறைய இருக்கு, 7 கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். 7 ஓகே. காதலுக்கு மரியாதை. ஆஹா, இது 5க்கு மேல தள்ள முடியாதே. 5. ஓகே 5. ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா சார், விஜய் சார் சொல்ல வாங்க வேணும் ஃப்ரெண்ட்ஸை பத்தி. அந்த ஃப்ரெண்ட்ஸோட மீம்ஸா இருக்கட்டும், அந்த படத்துல வர்றதை வந்து நம்ம இப்போ மீம் பேஜ் எல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க எந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணணும்னாலும் அந்த படத்துல இருக்க வந்து காமெடி சீன்ஸை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். பயங்கரமா சிரிக்கிற மாதிரி, பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு படம். புரியுது, அது எல்லாமே உட்கார்ந்து பாத்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு படம் அது. அத பார்த்தாங்க, சாப்பிட்டுருப்போம். அந்த சீனை பார்த்து சிரிச்சிட்டு ஆதித்யா சேனல்ல அந்த ஆதித்யா சிரிப்போலில எல்லாம் அந்த காமெடி சீன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு லைன் படிச்சுக்கிட்டு சோஷியல் சயின்ஸ் அப்படியே அந்த காமெடி பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்போம். ஓகே. துள்ளாத மனமும் துள்ளும். ஆஹா, பாருங்க நான் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? நீ நான் சேர்ந்து பதில் சொல்லலாம். துள்ளாத மனமும் துள்ளும். 6 இருக்கா? 6 இருக்கு. 6. ஓகே. பிரியமானவளே. ஓகே, அதுவும் ரொம்ப நல்ல படம். ஓகே, ஒரு 9. ஏன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க பயமா இருக்கு எனக்கு. இன்னும் 4 படம் தான் இருக்கு. 4 இருக்கு, எனக்கு இடம் இல்லையே. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஓகே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கவுண்டமணி சாரோட பண்ணிருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். பட் ஓகே, 10ல வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். பூவே உனக்காக. என்னென்ன பிளேஸ் இருக்கு எனக்கு? இன்னும் வந்து உங்களுக்கு 8 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு. 8, 1, 3. ஓகே. பூவே உனக்காக வந்து நம்ம கமலா தியேட்டர்ல வந்து அத்தனை டேஸ் ஓடி அதுக்கு அந்த ஷீல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ கமலாக்கு வந்து பூவே உனக்காக வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால 3rd பிளேஸ். நண்பன். இன்னும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குங்க. இது 1 9 8 and 1. 1ல என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. அது 2 மட்டும் சொல்றீங்களா? லாஸ்ட் தானே, ப்ளீஸ் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல நண்பனும் நீங்க சொல்லுங்க. நண்பன் நான் சொல்றேன், எனக்கு லாஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நான் நீங்க கேட்டதனால நான் சொல்லிருக்கேன். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நண்பனுக்கும் குஷிக்கும் நீங்க என்ன ரேங்க் கொடுக்க போறீங்க? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. இது 1ல இருக்கு, 8ல இருக்கு. ரெண்டுலயுமே அவரை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம், நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கிற ஒரு படம். இல்ல நண்பன் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான படம். நண்பன் சங்கர் சாரோட ஒரு பயங்கரமான மூவி. சோ நான் நண்பரை வந்து 1ல வச்சுக்கிட்டு நீங்க குஷி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். எடுத்துக்கங்க, எது வேணுமோ எடுத்துக்கங்க, எல்லா படமும் எடுத்துக்கங்க. எனக்கு வந்து நண்பன் வந்து நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ரீமேக் அந்த மாதிரி, அதை பார்த்து எடுத்தது அந்த மாதிரிலாம் நிறைய வரும். பட் நண்பன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த விஜய் சாரோட அந்த ஃபன் ஃபீல்டா பஞ்சவன் பாரிவந்தன்ங்கிற கேரக்டர்ல வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட்ல பீச்ல வந்து அந்த கிளாஸஸ் போட்டுட்டு அந்த கொசெக்சி பசப்புகள் வர கேரக்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிருப்போம் அது. ஸோ அதனால வந்து நண்பன் வந்து ஏங்க குஷியும் நம்பர் 1 தாங்க. ஏங்க இப்ப என்ன கமெண்ட்ல திட்டுமாங்க? இப்ப நீங்க ஆன்சர் பண்றீங்களா? நான் கேக்குறேன் உங்களை பிளைண்ட் ரேங்கிங் எல்லா படத்தை வச்சு நான் ஆன் ஸ்பாட் கேக்குறேன், ஆன்சர் பண்றீங்களா? எல்லாமே நம்பர் 1 தான்.
இப்படி நான் சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல நீங்க வேற நாங்க வேற இல்ல, அப்ப கண்டிப்பா கரெக்ட்டா எல்லாருமே தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ். ஓகே அதனால ஓகே. வந்து ஒரு டாப் 5 இயர்ஸ் சொல்றேன், ஆசையா இருக்குல்ல, ஓ டிஃபரெண்டா சரி பண்ணுங்க. ஓகே ஓகே. நீங்க வந்து இப்போ என்ன படம் சொல்றீங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு 5 படம், அப்படியே நான் சொல்றேன், நீங்க ரேங்க் சரி பண்ணுங்க. ஓகே. ஓகே போலாமா? அப்படி அந்த அளவுக்கு ஓகே. நான் 5 படம் சொல்றேன், நீங்க வந்து 5 படம். ரேங்கிங் கொடுக்கணும். அது வந்து ஏதாவது ஒரு மிஸ் ஆனாலும் நாங்க கமெண்ட்ல உங்களை போட்டு அடிப்போம். நீங்க ப்ரிப்பேர் நீங்க அடிக்கிறதுக்கு சொல்லவே வேணாம், ஏற்கனவே செம்மையா அடிப்பாங்க. நீங்க இல்ல அது எல்லாரும் வாங்குறதா. நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கேட்டீங்க, நான் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாம நான் ரேண்டமா நான் வந்து 5 படம் சொல்றேன். தளபதி ஃபேன்லாம் ப்ரிப்பேர் பண்ண கூடாதுங்க, அப்படியே கேட்கணும். ஓகே அப்ப 10 சொல்றீங்களா இல்ல 5 இல்ல சொல்றீங்களா? 5 போதும் 5 போதும். 5 தான் ஈஸியா போயிடுவேன். இல்ல 5 போதும் 5 ஓகே. ஓகே உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே குஷி ரொம்ப பிடிக்கும்னு, அதனால குஷி நீங்க 1 கொடுக்குறீங்களான்னு பாக்குறேன். குஷி வந்து 2. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து வந்து லியோ. லியோ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நானு. சோ நீங்க எப்ப பாத்தீங்கன்னு கேக்கல, இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வப்பீங்களான்னு தான் நாங்க நான் கேக்குறோம். வந்து 3 கொடுக்குறேன். 3 ரொம்ப ஃபேவரட்டான படம் சொல்லி 3 கொடுத்தா இருந்தாலும் நிறைய ஃபேவரட் இருக்குல்ல, நீங்க என்ன ட்விஸ்ட் வைப்பீங்கன்னு தெரியாதுல்ல. நானே இப்ப பண்ணிருக்கேன். நீங்க வைக்காத படம் கத்தி. கத்தி 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 இப்ப என்ன சொல்ல 2 3 கொடுத்துருக்கேன். 2 கொடுத்தவருக்கே கன்ஃபியூஸ் ஆகுதா? 4. நம்மளா 10 பதில் சொல்லணுமா? 4 ஓகே. எல்லாருக்கும் பிடிச்ச, நான் நம்பர் 1ல வச்ச, உலகத்துக்கே ஃபேவரட்டான கில்லி ஆப்வியஸ்லி நம்பர் 1. ஓகே. அப்ப நீங்க வந்து லாஸ்ட் பிளேஸ் தான் வச்சிருக்கீங்க. இந்த லாஸ்ட் மூவி வந்து நான் சொல்றது வந்து ஜனநாயகன் எந்த பிளேஸ்ல வைக்கிறீங்க? ஏங்க நான் இன்னும் பார்க்கலங்க. ஹைப் எவ்வளவு இருக்குல்ல, ஹைப் வச்சு சொல்லுங்க. உலகமே வெயிட் பண்ற ஒரு படத்தை நீங்க லாஸ்ட் பிளேஸ் கொடுப்பீங்களா? பார்க்காம நான் ஒரு படத்தை எப்படி ரேங்க் பண்றது? ஓகே அப்ப ஹைப் வச்சு சொல்ல முடியாது, அதனால நான் வந்து பார்க்கல. ஓகே அப்ப அத ஜனநாயகன் வந்து ஓரமா வச்சிருங்க. நான் ஹைப் வச்சு தான் நான் கேட்டேன். ஓகே ஓரமா வச்சிருங்க. அப்போ வந்து மெர்சல் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாண்டான ஒரு படம். அது அந்த படத்தை 5th வச்சா அப்புறம் பாத்துக்கங்க கமெண்ட்ல என்ன வேற ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியுதா? இந்த மாதிரி தான் நாங்க எல்லாருமே லாக் ஆகுறோம். எல்லாமே நம்பர் 1 லைவ் எக்ஸாம்பிள் பண்ணி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காரு. சோ இப்போ ஜனநாயகன் படம் வந்து வருது இல்லையா? இப்போ நீங்க என்ன எலிமெண்ட்ஸ் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. மக்கள் வந்து வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ கமலாக்கு வந்து வர்றதுனால? கமலால வந்தா நீங்க வந்து ஆல் தட் வி வாண்ட் இஸ் விஜய் சார் ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க கமலால இருக்க போற அந்த 3.5 மணி நேரமும் எங்க பார்த்தாலும் விஜய் சார் தான் தெரிவாரு. விஜய் சார் நீங்க ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு மேஷப்லயோ இல்ல ஒரு ஒன்ஸ் மோர் இருக்குமா? வேணுமா? கண்டிப்பா வேணும். ஓகே. ஏன்னா வந்து எப்பவுமே வேணும். ரீரிலீஸ்ல ஒன்ஸ் மோர் போடுவோம், நியூ ரிலீஸ்ல யூஷுவலா போடுறது இல்ல. பட் மக்கள் நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த இனிஷியல் டேஸ்ல 2 ஸ்கிரீன்லயுமே ஆல் ஷோஸ்லயுமே போடுறதுக்கு நான் ரெடி. நீங்க கேட்டீங்கன்னா போடுறதுக்கு நான் ரெடி. ஓகே. இன்னொரு क्वेश्चन இருக்கு. எப்பவுமே வந்து கமலாவும் சரி இப்போ ரோஹிணியும் சரி டிக்கெட் வந்து எப்பவுமே ஒரு நார்மலான ரேட்ல கொஞ்சம் அஃபோர்டபுளாவே வந்து கொடுக்குறீங்க. என்னைக்காச்சும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணி இருக்கா? எல்லா தியேட்டர்ஸுமே அப்படி கொடுக்கணுங்கிறது வந்து எங்களோட ஆசை. மோஸ்டா அப்படிதானே கொடுக்குறாங்க. பட் நான் வந்து வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல கரெக்டான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுனது வந்து கமலா வந்து தோணி இருக்கு. அதனால தேங்க்யூ. ஏன்னா கமலால வந்து மக்களுக்கு தெரியும் ஃபார் த பாஸ்ட் 55 years கவர்மெண்ட் அலோவ் பண்ண ரேட்டுக்கு மேல ₹1 அதிகமா வச்சு எந்த படத்துக்கும் எந்த டிக்கெட்டையுமே விற்றது இல்லை. அவங்க யாருக்கிட்ட வேணாலும் நீங்க கேட்கலாம், ஓப்பன் சேலஞ்ச். ₹1 வச்சு இப்போ இந்த வாட்டி கவர்மெண்ட் மேக்ஸிமம் அலோவ் பண்ற டிக்கெட் பிரைஸ் வந்து 183.80. அந்த ₹183.80 மேல 10 காசு வச்சு கூட ஒரு டிக்கெட் கூட வெளியில போகாது. ஏன்னா வந்து அதானே கவர்மெண்ட் அலோவ் பண்ண ரேட். அப்ப அந்த ரேட்டுக்கு தானே கொடுக்கணும். அதுக்கு மேல எப்பவுமே போகாது. எப்பவுமே போனது இல்ல, போகவும் போகாது. ஓகே. ஜனநாயகன் பத்தி நீங்க எவ்வளவு பெரிய விஜய் ஃபேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி பாக்குறோம். ஒன்னே ஒண்ணுதாங்க, தீபாவளி பாத்திருப்பீங்க, பொங்கல் பாத்திருப்பீங்க, பண்டிகை பாத்திருப்பீங்க, திருவிழா கொண்டாடிருப்பீங்க. மொத்தமும் ஒரே நாள்ல வந்து அதான்டா எங்க அண்ணன் பட ரிலீஸ். மேல தாளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? எல்லாமே இருக்கும். எல்லாமே செலிப்ரேஷன். அது எந்த ஷோலன்னு தெரியல. பட் ஒன்னு ஃபர்ஸ்ட் டே ஷோல பண்ணுவோம், இல்ல வீக்கெண்ட் ஷோஸ்ல பண்ணுவோம், நிச்சயமா பண்ணுவோம். அதனால வந்து நான் சொன்ன மாதிரி திருவிழா வரது வந்து நம்மளுக்கு 23ஆம் தேதியில இருந்து திருவிழா ஆரம்பிக்குது. 15 நாளைக்கு திருவிழா தான் கொண்டாடலாம். சரி 2 டிக்கெட் இப்பதானே சொன்னாங்க நீங்களும் 2 டிக்கெட். சரி 2 டிக்கெட்னா ஒரு டிக்கெட்டா தருவீங்களா? எந்த டே வேணும்? ஃபர்ஸ்ட் டே தான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷோ கூட வேணாங்க, ஒரு ரெண்டாவது ஷோ. சரி ஒரு டிக்கெட். பட் என்ன மாட்டி விட்டீங்கல்ல இந்த செக்மெண்ட்லாம் வச்சு. அதனால அரை டிக்கெட்டா தந்துறாதீங்க, ஒரு டிக்கெட் தந்துருங்க. ஓகே கண்டிப்பா. டன். Thank you so much. Thank you.